ஊழல் நம்பர் 1 சிஎம் இருக்கும் போதே ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன கட்சி எதுனா உங்க கட்சி தானே. அப்படிமா வந்து ஒழுக்கம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து. ஐயோ திமுக சொல்லிட்டாங்க, திமுக தான் ஊழல் பண்ண, திமுக ஒழிக்கணும், அதுக்காக ஒன்று கூடும். ஏய் ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல அன்னைக்கு வந்து மழைகள் வெள்ளம்லாம் அதிகமா வர்றதுனால நம்ம வந்து செங்கல்பட்டுல இருக்கிற மதுராந்தகத்துல வச்சிடலாம், ஒன்று திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாப்ல. நான் செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து என்னடா அது என்ன மழை அன்னைக்கு வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா, நண்பா மதுரையில் நீங்கள் எங்கே என்ன தொழில் செய்கிறீர்கள்? நண்பா நான் 10வது படித்து முடிச்சு நண்பா நான் 10வது வகுப்பு படிக்கிறேன். பாத்தீங்களா 15 வயசு பசங்க, இவங்க தான் வந்து தளபதி கோட்டை. அது பார்த்தா ஒரு பக்கம் இவங்க வந்து குறுக்கா முறுக்க ஓடுங்க. தாவைக்கா நிர்வாகிகள் வந்து அடிக்கடி பார்த்தா ஒரு கூட்டத்தை ஒண்ணு கூடுறது, திமுகவினர் இறஞ்சிட்டாங்க, திமுகவினர் இறஞ்சிட்டாங்க. திமுகவினர் இறஞ்சினா எந்த திமுக இறஞ்சானு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ரோஸ்ட் பிரேஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட் மிக்சர் கண்டென்ட்டுங்க. ஃப்ரூட் மிக்சர் மாதிரி, ஏன்னா ஒருத்தரை பத்தியே வந்து இப்ப பேசுறது இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ 3 பேரை பத்தி வந்து பயங்கரமா வந்து பேசிருக்காங்க. அதாவது 3 கட்சிகளை பத்தி பயங்கரமா சோசியல் மீடியால பேசியிருக்காங்க. ஸோ அதாவது 3 விதமான ஒரு கண்டென்ட்டா ரொம்ப ஃப்ரூட் மிக்சர் மாதிரி மிக்சர் பண்ணி வந்து இந்த கண்டென்ட்ல நாங்க பேசியிருக்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கலெக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா பல வகைப்படுதுங்க. அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதும் ஒரு கலெக்ஷன் தான். கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் கேட்கறது, காசு கேட்கறது, காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது அது ஒரு வகைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புடுங்குறதே, காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு புடுங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி வித்தெல்லாம் காட்டி வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க போது அது மாதிரி கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, அது பேர் திரள்நிதி சிஸ்டம். இந்த திரள்நிதி சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. இப்போ எல்லாருமே வந்து திரள்நிதின்ற வார்த்தையை வந்து நிறைய எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானால தாங்க. தாத்தா சீமான், சைமன் செபாஸ்டினால மட்டும்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், நீங்கன்னா காசு கேட்டால் கொடுத்துருவாங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அசால்ட்டா வந்து நம்ம பேசக்கூடாது. ஒரு திறமை அது. நீங்க கேட்டா உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்களா? கிடையாது, சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது இப்ப நம்ம காசு கேட்கும் போதே ஒரு இது மாதிரி பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ்ல பேசினாருன்னா வேற மாதிரி பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டிங்லாம் வேற மாதிரி பேசுறது, அப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்றதும் வேற மாதிரி பேசுறது. ஸோ இந்த மாதிரி பல வகையானங்க இந்த டைலாக்கு, அந்த பாடி மாடுலேஷன்லாம் மாத்தினாதான் வந்து உங்களுக்கு பப்ளிக் பாப்பா அவங்களை வந்து கலெக்ஷன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணி ஒரு மனுஷன் ஒரு கிராஃபை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க கிராஃபே வந்து பயங்கரமான கிராஃப்ங்க. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, மாவீரர் நாள்னாலே இவங்க வந்து குதூகலம் ஆயிடுவாங்க. மாவீரர் நாள் 27ஆம் தேதி வருது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குதூகலம். நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ், தீபாவளின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு செலிப்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செலிப்ரேஷன் டே. மாவீரர் நாள் 27th கலெக்ஷன் டே. அது கலெக்ஷன் பண்ணும், டார்கெட் அச்சீவ் பண்ணும். ஒரு நிர்வாகிக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அண்ணனும் பார்த்தீங்கன்னா பேசுவாப்புல. ஸோ வந்து பார்த்துக்கிற இந்த கிராஃப் நீங்களே பாருங்களேன். போன வருஷம் வந்து 2023 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி 10 லட்ச ரூபா டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு இந்த நாள்ல, நம்ம என்ன பண்ணா அடுத்த ஒரு 10 லட்சம் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 லட்சம் டார்கெட் பண்ணி 20 லட்ச ரூபா அச்சீவ் பண்றாங்க. எப்போ 2023 இந்த நிகழ்ச்சி மூலியமா வந்து 20 லட்ச ரூபா நம்ம கலெக்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணா 30 லட்சமா வந்து நிர்ணயிக்கிறாங்க. எப்படின்னா இப்ப கலெக்ஷன் பண்றாரு. இது கலெக்ஷன் பண்றது நான் சாதாரண விஷயம் நினைச்சிருக்கேன். நீங்க கேட்டவொடனே இப்ப காசு குத்துருவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? சும்மா கிடையாதுங்க. ஆனா கஷ்டப்படணும், உழைக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாருங்க. மேடையில பேசும்போது ஒரு பேச்சு அடி ஒரு ஆக்ரோஷமா, அப்புறம் பாத்தீங்கன்னா திரள்நிதி கலெக்ஷன் பண்ணும்போது பாவமா வெளியே அந்த கை வச்சுன்னு பேசுறது அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டிங்ல நடக்குது, அங்க ஒரு பேச்சு, டிஃப்ரெண்டா மாடுலேஷன் எல்லாம் மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பேச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாடுலேஷன்லாம் மாத்தி பேசி கலெக்ஷன் பண்றதுலாம் சாதாரண இல்லைங்க. அதெல்லாம் வந்து யாராலும் முடியாது, அது அண்ணனால மட்டும்தான் முடியும். ஸோ வந்து நான் சொல்றதை விட நீங்களே பாருங்களேன். இது வந்து திரள்நிதிக்கு எப்படி கலெக்ஷன் பண்ணுவார் அந்த பேச்சு இது. எப்போதும் போல என் இன சொந்தங்கள் துணியாய் இணைவும் பெரும் கடலாகும் கனவோடு இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று உங்களால் இயன்ற அளவிற்கு நிதியை கொடுத்து உதவி
எங்களை வலிமைப்படுத்தினீர்கள். இம்முறையும் அதை போலவே எங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திறன் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? இப்போ வந்து ஸ்டேஜ் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இந்த புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு இப்போ வந்து பிரஸ் கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குரல் சொல்லுங்க டப்புன்னு. கொண்டு போயிருக்காங்க சார். குரல் நீங்க சொல்லுங்க 10 குரல். நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இப்போ வந்து ரொமான்ஸ் மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? எப்படி? அதான் 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 எங்க தாத்தான்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யாரால முடியும்? நம்ம சைமன் செபாஸ்டியனால மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். இப்போதான் நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். இந்த மாவீரன் நாள் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிதம்பரத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இம்முறை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாவீரர் நாள் நிகழ்வு நடக்க இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிர்வாகிகள்லாம் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தூக்கி வந்து செங்கல்பேட்டில் வச்சிட்டாரு. பெரும் மழை வெள்ளம் காரணமாக இந்த இடத்தை மாற்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் நெடுஞ்சாலைக்கு அருகில். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல அன்னைக்கு வந்து மழைகள் வெள்ளம்லாம் அதிகமா வர்றதுனால நம்ம வந்து செங்கல்பட்டுல இருக்கிற மதுராந்தகத்துல வச்சிடலாம், ஒன்று திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாப்புல. நான் செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து என்னடா அது என்ன மழை அன்னைக்கு வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு கிடையாது மழை. இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு. ஆனா இதுவும் ஒரு பொழப்பா நினைச்சு ஒண்ணு பண்ணி வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார் பாத்தீங்களா, அவன் தான் சைமன் செபாஸ்டியன், வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காரு நிர்வாகி கிட்ட, அது பாடுறா டே எனக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு, எனக்கு வந்து இந்த தாவேக்காலை விட மாநாட்டுல வந்து எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சோ அந்த அளவுக்கு நம்ம திரளாய் வந்து இணையணும், அதுல வந்து அண்ணனை மட்டும் இந்த வாட்டி கவுத்து விட்டுறாதீங்கடா, என்னோட பிறந்த நாளைக்கு 10-15 பேர் இல்ல 100 பேரோட வரலடா, சாப்பாடுலாம் வேஸ்டா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறா போல. அதனால வந்து இப்போ வந்து ஆள் திரட்டுறதுக்கு வந்து திரட்டுறானுங்க, போயிட்டு எங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு வாங்க வாங்க திருளுங்க நல்லா திருளுங்க பிளஸ் கொடுங்க திருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர், அதாவது அங்கங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நவம்பர் 25 தெரியும் யார் எத்தனை பேர் வந்தா எவ்வளவு கலெக்ஷன்றதுலாம் வந்துடும், அதான் அசால்ட்டா வந்துடும். எனக்கு இதுல என்ன திரும்ப ஒரு விஷயம் புரியல, இப்போ இங்க படிக்கிறாங்க அங்க போயிட்டு வேலை செய்யறாங்களா, ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க இருக்குது விட்டுட்டு நீ ஏன் வந்து வெளிநாட்டு வேலை செய்யற? ஆனா வெளிநாட்டுல வேலை செய்யலாம், ஆனா அங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வந்து இவர் காசு கொடுத்தா ஏற்று சந்தோஷமா எடுத்துப்பாரு. இது என்ன இது? எனக்கு இதுதான் புரியல. எப்படி இருந்தாலும் அங்க அதாவது நல்லா படிச்சிருக்காங்க, படிச்சவங்க தான் வேலை செய்வாங்க. அந்த படிச்சவங்களே இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னா எனக்கு அதுதான் புரியல. ஒரு குழந்தைகிட்டாச்சும் நம்ம வந்து ஒரு கதை சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை சரி இப்படி சொன்னா அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது தடிமாடு மாரி எல்லாம் வளர்ந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இந்த ஆள் புழுகுறான், இவன் நம்பி ஏன்டா நம்ம காசு கொடுக்கணும், இவன் சொல்ற கதையை கேட்கறது நம்ம காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க நிர்வாகிகிட்ட எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காருங்க. எச்சரிக்கை இல்லை, ஒரு கட்டளை. அதாவது வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனா அடிக்கடி பார்த்தீங்கன்னா போன்ல வந்து ரிங்டோனா வந்து விஜய் பாட்டை வச்சிடுறாங்களாம். அதனால இவரில் ஒரு பொறுத்துக்க முடியலையா. இப்போ அதனால என்ன சொல்லிட்டாப்புல, யாருமே வந்து விஜய் பாட்டை வச்சுக்க கூடாது, தம்பி விஜய் பாட்டை யாரும் வச்சுக்க கூடாது, தயவுசெய்து விட்டுருங்க, வேற எதனா ஒரு பாட்டு வச்சுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுருக்காரு. அன்பு கட்டளையாவும் விட்டுருக்காரு. ஏன்டா நீங்க வந்து என் கூட்டத்தில் இந்த பாட்டு கிட்ட வச்சு விட்டுற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளையாவும் விட்டுருக்காராம். பாருங்க எந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல்ல வந்திருக்காருன்னா என்ன பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவுடைய அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்லாம் இருந்தாங்க பத்தி, அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா விஜய் கிட்ட ஏலம் போறாங்க, கெஞ்சுறாங்க. அதாவது கூட்டணி வச்சுக்கோ. நான் கேக்குறேன், அதிமுகன்றது எவ்வளவு பெரிய ஒரு கட்சி இது, கடைசியில பிஜேபி கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து விஜய் கிட்ட கொடுக்கலாம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொர்ணம் இல்லவே இல்லையா? ஏன் சொல்றதானே தனித்து நின்று நாங்க ஜெயிக்க போறோம், இல்லை நான் கூட்டணி வச்சு, அதாவது எப்படின்னா அவரே வந்து விஜயே அறிக்கை விட்டாரு, நான் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப கூட, அதாவது ஒருத்தர் சொல்லிட்டாரு உங்களுக்கு எங்களுக்கு கூட்டணியே இல்லைன்னு சொன்னாரு, அப்ப கூட இந்த ஜெயக்குமார் என்றவரு என்ன சொல்றாரு பாருங்களேன்.
ஆனந்த் இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி இடம்பெறுகிறது அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் தவறானவை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடன் கூட்டணி ஓப்பனாக இருந்தது, இப்போ க்ளோஸ் ஆயிருக்காங்க, டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லைங்க, இப்போ வந்து ஒரு விஷயம் பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காரு, ஒத்த கருத்துடைய, அதனால் அந்த ஒத்த கருத்துடையவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி தான் அழைப்பே கொடுத்தாங்க. எங்கள் கூட்டணியில் வந்தால் அது குறித்து தேர்தல் காலம் நெருங்கும் போது எங்கள் கட்சியும் பொதுச்செயலாளர் முடிவு செய்ய அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்களா? டே, நம்ம யாரு, எப்பாற்பட்ட கட்சி, எத்தனை கோடி தொண்டர்கள் வச்சிருந்தோம், இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எங்க போயிட்டு விழுந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒன்று சொல்லுவா, நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை, விஜய் தம்பின்னா வந்து எங்களையா சொன்னாரு, அவரும் திமுக தான் எதிரியா சொல்லிட்டாரு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லவே இல்லையே. ஏன் தெரியுமா உங்களை சொல்ல, உங்களெல்லாம் வந்து ஒரு கட்சியா வந்து கணக்கே எடுத்துக்கல. உங்களை பத்தி யாருன்னா பேசுறாங்களான்னு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா, உலகத்திலேயே நம்புறோம் ஊழல் கட்சி நீங்க தான். முதலமைச்சரா இருக்கும்போது உங்க அம்மா தான் ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் வந்து A2 யார் போனாங்கன்னு சொல்லிட்டு சசிகலா அவங்க போனாங்க. ஃபுல் டீம் எல்லாம் ஊழல் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்கிறீங்க. ஊழல் நம்பர் 1 CM-ஆ இருக்கும் போதே ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன கட்சி எதுனா உங்க கட்சி தானே. அப்படின்னா வந்து ஒழுக்கம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து. ஐயோ திமுக சொல்லிட்டாங்க, திமுக தான் ஊழல் பண்ண, திமுக ஒழிக்கணும், அதுக்காக ஒன்று கூடும். ஏய், உன்னை மதிக்கிறவங்க கிட்ட போ, உன்னை மதிக்காதவங்க கிட்ட ஏன் நீங்க போறீங்க? அதுக்கு பார்த்தா ஒரு பக்கம் இவங்க வந்து குறுக்கா முறுக்க ஓடுங்க. தாவைக்கா நிர்வாகிகள் வந்து அடிக்கடி பார்த்தா ஒரு கூட்டத்தை ஒண்ணு கூடுறது, திமுகவினர் இறஞ்சிட்டாங்க, திமுகவினர் இறஞ்சிட்டாங்க. எந்த திமுக இறஞ்சானு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நானும் திருப்பி சொல்றேன், இந்த விஷயத்தை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு கார்டு ஒன்று காட்டுறேன், அது கார்டு இல்லைங்க, அது உறுப்பினர் கார்டே கிடையாது. 2021 பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் உங்க வட்ட சேட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி நான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அது உறுப்பினர் கார்டா வந்து கொடுப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணதை மட்டும் அப்ளை பண்ணவும் ஏகப்பட்ட பேர் பண்ண அந்த மாதிரி அப்போ வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணப்போ எல்லாரும் ஓபன் பண்ணி வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ அது பண்ணனால வந்து திமுக காரன் எப்படி சொல்லுவீங்க நீங்க? அவங்கள பேச சொல்லுங்க பார்க்கலாம் மைக்ல, நீங்க எந்த பொறுப்புல இருக்கீங்க, உங்க வட்ட செயலர் யாரு, நான் வந்து இந்த பொறுப்புல எல்லாம் வகிச்சிருக்கேன், இந்த மீட்டிங் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுக காரங்களே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு கேமரால காட்டுறாங்களாம். இந்த பாத்தீங்களா திமுக கார்டு. ஏன் இந்த பொழப்பு? ஒரு கூட்டம் கூட்டுறீங்களா, ரசிகர்களை கூட்டு நிக்க வைக்கிறீங்களா, நிக்க வச்சு ஒரு போட்டோ வந்து பில்டப் குத்துங்க. இந்த மாதிரி வந்து நாங்க கூட்டம் கூட்டின்னு சொல்லுங்க. அதை விட்டு வந்து திமுக வந்து 200க்கு மேற்பட்டவங்க நினைச்சாங்க. இந்த ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு, நான் பேரே சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் அவங்க வந்து கேம்பெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எலெக்ஷனுக்கு. அப்புறம் இவங்க தாவேக்கா நிர்வாகிகள்லாம் வந்து ஒண்ணு இல்லை, நான் வந்து இவங்களால எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல, எந்த ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இல்ல அவங்க வீட்டுல வந்து அடிச்சு வளர்க்குறீங்களா, இல்ல புத்தி சொல்லி வளர்க்குறீங்களா? சிலவங்களாம் இந்த கமெண்ட்ஸை நீங்க பாருங்க. நீங்க இந்த கமெண்ட்ஸை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது. ஐயோ நீங்க பாருங்க, இவங்களோட ஒரு காமெடியா இல்ல அவங்க ரொம்ப சீரியஸா தான் பேசுறாங்க, சீரியஸா டிஸ்கஷன் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாப்புல, நண்பா என்னுடைய வீடே இலவசம் தான், அதை நான் இடிக்க போகிறேன் என்றும் தளபதி வழியில். உணர்த்த அது கீழே, மாஸ் நண்பா, ஆனா மாற்று வீடு இருக்கா? இல்ல நண்பா, குடும்பத்தோட தெருவுல தான் படுக்கணும், எல்லாம் தளபதி சொன்ன வார்த்தைக்காக. அப்புறம் அடுத்தது பாருங்க, நண்பா வீட்டில் பெண்கள் இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யோசிச்சு பின் முடிவெடுங்க. உடனே அடுத்து சொல்ல போற, வீட்டுல என் பேர்ல மாத்து நண்பா, டெமாலிஷன் செலவு நான் பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அவர் பேர்ல மாத்தணுமா, டெமாலிஷ் செலவு இவர் பாத்துக்கிறாராம். எதை இடிக்கிறது என் பேர்ல மாத்து நண்பா, டெமாலிஷன் செலவை நான் எடுத்துக்கிறேன், தளபதிக்காக இதை கூட பண்ண மாட்டோமா, வீடு அடிக்கிறது, இருக்கிற வீட்டை இடிக்க போறாங்களாம். அது இலவசம் வானான்னு சொல்லிடுறாங்க, அதுல இலவச வீடு தேவையில்லையா? அப்புறம் பாருங்க, இன்னொருத்தன் சொல்லிருக்கான், தளபதி ரசிகர்கள் பாதுகாப்பு இருக்கும்போது பெண்கள் சுதந்திரமா இருக்கலாம், இது தளபதி கோட்டை நண்பா. அப்புறம் பாருங்க, நண்பா நாளை மதுரை பத்திர அலுவலகம் வாருங்கள், உங்கள் பெயருக்கு என் வீடை மாற்றி தருகிறேன். உடனே வீடை அவங்க பேருக்கு மாற்றி குத்துறாப்லையா. அப்புறம் பாருங்க, இன்னொரு சொல்றான், பத்திரம் ஜெராக்ஸ் பிரைவேட் மெசேஜ் பண்ணு நண்பா, அதாவது இதுல பண்ண விடாதான், அவங்க பத்திரத்தை மெசேஜ் பண்ணி சொல்லணுமா. அப்ப பாருங்க, அடுத்தது ஒருத்தர் வரான், நண்பா உங்களின் முடிவு என்னை கண் கலங்க வைக்கிறது. பாருங்க, ரொம்ப சென்டிமெண்டா வராப்புல. அடுத்தது, கண்டிப்பாக நண்பா வீட்டில் கலந்து ஆலோசித்து விட்டு உங்களை தொடர்பு கொள்கிறேன். அடுத்தது பாருங்க, எல்லாம் தளபதி ஒருவருக்காக மட்டும் நண்பா மதுரையில் நீங்கள் எங்கே என்ன தொழில் செய்கிறீர்கள்? நண்பா நான் 10வது படித்து முடிச்சிருக்கேன்.
நண்பா நான் 10வது வகுப்பு படிக்கிறேன். பாத்தீங்களா 15 வயசு பசங்க இவங்க தான் வந்து தளபதி கோட்டை. அப்புறம் இன்னொருத்தன் உனக்கு பதில் போட்டா அவன் என்ன சொல்றான்னா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன், உங்களின் புகைப்படம் காட்டுங்க நண்பா. அவர் போட்டா போடுறாரு. உடனே அது கீழே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செம்ம நண்பா தளபதி தம்பி மாதிரியே இருக்கீங்க. இவனுங்க கட்சி ஃபுல்லா இப்படிதாங்க. இந்த மாதிரி தான் என்னத்த பண்றது.